வணக்கம், வெல்கம் டு பிரியமுடன் குக் வித் லவ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்லிக் மேத்தி பரோட்டா. 5 நிமிஷத்தில் பரோட்டா பண்ண போகிறோம். ஆமாம், நம்ம இங்கே மாவை பிசையவோ ரொம்ப போட்டு அடித்து இது பண்ணுறது, எண்ணெய் போட்டு ஊற வைக்கிறது அந்த வேலையெல்லாம் பண்ணலை. நம்ம வெறும் மிக்சியில் 5 நிமிஷத்தில் மாவை ரெடி பண்ணி இந்த மாதிரி நம்ம பரோட்டா பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம கோதுமை மாவு வேணும்னாலும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இது பரோட்டா பண்ணிட்டு வேணும்னா நம்ம மேலே பட்டரோ இல்லை நெய்யோ ஏதாவது நம்ம தேவைன்னா அந்த ஆயில் போட்டுக்கலாம். தேவைன்னா மட்டும், ஆயிலே இல்லாமல் நம்ம இப்போ பரோட்டா பண்ண போகிறோம். இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க பிரியமுடன் சமைக்கலாம். முதல்ல ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முட்டையை உடச்சி உள்ளே போட்டுக்கோங்க. நம்ம முட்டை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1/2 கப்பு தயிர் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் போட்டுக்கலாம். நான் இங்கே இப்போ எண்ணெயே யூஸ் பண்ணல, அதனால நான் முட்டை 1 சேர்த்துக்கிறேன். அடுத்து பொடி பொடியாக நறுக்கிய 8 பல்லு பூண்டு. இது 1/4 கப்பு இங்கே வந்திருக்கு. அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். பூண்டு உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது இதோட இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி சேருங்க. அப்படியே முழுசாக சேர்த்திங்கன்னா அது ஒழுங்காக அரைப்படாது. அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன எடுத்துருக்கோன்னா மைதா இல்லாட்டி ஆல் பர்பஸ் ஃப்ளார் 2 கப்பு. கோதுமை மாவு வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நான் சலிச்சு இதோட சேர்க்குறேன். அப்போ தான் ஏதாவது மாவு கொஞ்சம் கட்டியாக இருந்தாலோ இதானாலும் அது நம்மளுக்கு நல்லா தனித்தனியாக உதிரியாக வரும். மாவு அடிக்கும் போது எங்கேயும் கட்டி சேராமல் நல்லா அரைப்படும். அதுக்காக 2 கப்பு மாவு இதோட சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 கப்பு கசூரி மேத்தி இங்கே சேர்க்குறோம். நீங்கள் வெந்தய இலை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா கூட நம்ம அதை கழுவி இதோட அரைக்கிற போது நம்ம போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வெந்தய இலை இல்லை, அதனால நான் கசூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். இதுவும் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இதில் கொஞ்சம் தண்ணி 2 கப்பு 2.25 கப்பு தண்ணி. ஃபஸ்ட்டு இது 1 கப்பு போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கப்பும் ஊற்றுங்க. 2 கப்பு போட்டு நல்லா தண்ணியை மாவாக நல்லா அடிச்சுட்டு இது மாதிரி அழகாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், ஈஸியாக நம்ம இங்கே பரோட்டாக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். இது இப்போ ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். இந்த மிக்ஸி ஜார்லேருந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த மிக்ஸி ஜார்லேயும் ஒரு 1/4 கப்பு தண்ணி போட்டு நல்லா ஒரு பல்ஸ் பண்ணிங்கன்னா சைடில் இருக்கிற மாவெல்லாம் கூட எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி நல்லா எடுத்துகிட்டு வந்துடும். அதனால தான் நான் 2.25 கப்பு தண்ணின்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 கப்பு போட்டு அடிச்சுட்டு அப்புறம் ஒரு 1/4 கப்பு மிக்சியில் கழுவி அந்த ஜாரை இது பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்கிற மாவெல்லாம் சேர்த்து அதோட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இந்த 2 கப்பு தண்ணி 2.25 கப்பு தண்ணி போட்டிங்கன்னா இதே கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை மாவை எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுத்துட வேண்டியதான். ஒரு கல்லை நல்லா சூடானதும் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துட்டு இந்த நல்லா ஒட்டாமல் வர்றதுக்கு கொஞ்சம் இந்த வெங்காயத்தை மேலே கட் பண்ணி இந்த மாதிரி ஃபோர்க்கில் தடவி லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும். நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. மாவு நல்லா அதில் ஒட்டாமையே நீங்கள் எந்த கல்லில் ஊற்றினாலும் பரோட்டா மாவு அவ்வளோ நல்லா சூப்பராக வரும் ஒட்டாமல். எண்ணெய் கூட ஊற்ற தேவையில்லை. இப்போ நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஒரு சைடும் 30 செகண்ட் இருக்கிற மாதிரி நல்லா மெதுவாக லோவிலேருந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை நல்லா திருப்பி போட்டு நல்லா இது மாதிரி பரோட்டா நல்லா எலும்பி வரும். நல்லா பூரி வர மாதிரி நல்லா புஸ்ஸுன்னு எலும்பி வரும். அந்த மாதிரி டைமில் பார்த்திங்களா நல்லா எலும்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி டைமில் இது நல்லா வெந்துருச்சு. நம்ம அதை அப்படியே எடுத்துடலாம். உங்களுக்கு எதுவும் எண்ணெய் பட்டர் எதுவும் வேண்டான்னா இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து நம்ம குழம்பு சேர்த்து சாப்பிடலாம். இப்போ இது பட்டர் போட்டு ஒன்று காட்டுறேன். இப்போ பட்டருக்கு நான் வேறு தவாவில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு
இது பாதி வெந்ததுக்கப்புறம் நான் பட்டருக்கு அந்த தவாக்கு மாறிட்டேன். பார்த்தீங்களா, அதுவும் நல்லா புஸ்ஸுன்னு வருது. ஆனால் அது வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். அந்த பட்டரோட சாஃப்ட்னஸோட அது வந்து வந்துடும். அது பட்டர் பரோட்டா. ஸோ நம்ம எது வேணாலும் சாப்பிட்லாம். பெரியவங்களுக்கு எண்ணெயோ நெய்யோ பட்டரோ போடாமல் வெறும் இந்த தோசை தவால போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். நீங்கள் பட்டரையும் இதையும் வந்து ஒரே தவால போடாதீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கருகி ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து பட்டருக்கு தனியாக வந்து இந்த சைடில் ஒரு தவா வச்சு அது போட்டுட்ருக்கேன். அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் நம்ம பரோட்டா ரெடி பண்ணிட்டோம். கார்லிக் மேத்தி பரோட்டா ரெடி. இப்போ வாங்க பிரியமுடன் சுவைக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து என்கிட்ட கொஷின்ஸ் கேட்கலாம். உடனே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் ஒரு டிப்பு சொல்ல மறந்துட்டேன். இந்த கரண்டி வச்சு இது மாதிரி பண்ணுறது லேயர் பரோட்டா மாதிரி வந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள்.